ஹாய் காய்ஸ், வெல்கம் டு குவாட்சிக்ஸ் கிரியேஷன். ஸோ நாம் இன்றைக்கி வந்து எப்படி ஒரு பேப்பரில் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு உங்களுக்கு காட்ட போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். எப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் இந்த ஸ்டார்ஸ் ஆல்ரெடி நான் பண்ணி வச்சது. ஸோ நான் ஒரு டைப் ஆஃப் மெட்டீரியல் பேப்பரில் பண்ணது இதெல்லாம். ஸோ இது பார்த்திங்கன்னா நான் வந்து நார்மல் நியூஸ் பேப்பரில் பண்ணது. அண்ட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இது வந்து வேற கொஞ்சம் திக்கான மெட்டீரியலில் பண்ணேன். அண்ட் அந்த பிளாக் வந்து நான் ஒரு சார்ட் பேப்பரில் பண்ணேன். அண்ட் இது வந்து வேற ஒரு மெட்டீரியலில் ஜிஎஸ்எம் கொஞ்சம் ஹையாக இருக்கிற ஜிஎஸ்எம்மில் நான் பண்ணது. ஸோ எப்படி இதெல்லாம் பண்ணணும் அப்படின்ட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் மேகசின் இருந்தால் கூட நீங்கள் மேகசின் கூட ட்ரை பண்ணலாம். ஸோ ஈவன் நார்மல் நியூஸ் பேப்பராக இருந்தாலும் ட்ரை பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து 12x12 சென்டிமீட்டர்ஸில் நான் வந்து ஒரு ஸ்கொயர் ஷீட் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு நான் ஆல்ரெடி ஒரு தடவை மெஷர் பண்ணி காட்டுறேன். நான் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சது இது. ஸோ உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ இந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கலாம். பட் ஸ்கொயராக இருக்கட்டும். அண்ட் உங்களுக்கு ஒரு சிசர்ஸ் தேவைப்படும். அவ்வளோதான், ஒரு ஷீட் அண்ட் ஒரு சிசர்ஸ். ஸோ இப்போ நம்ம வந்து இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கிறோம். ஒன்ஸ் நாம் இப்படி ஃபோல்ட் பண்ணி விட்டுட்டோமா நல்லா க்ரீஸ் பண்ணிவிடுங்க. க்ரீஸ் பண்ணி விட்டுட்ட அப்புறமா இப்போது இங்கே இருக்குல்ல, ஸோ இந்த சைடில் நம்ம 1/3, ஸோ கீழேருந்து நம்ம 1/3, அதாவது இப்போ நம்ம இது வந்து 6 சென்டிமீட்டர்ஸ் இருக்குது. ஸோ நம்ம 2 சென்டிமீட்டர்ஸ்க்கு அங்கே வந்து வைக்க போகிறோம். ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பண்ணுறதா இருந்தீங்கன்னா நீங்கள் மெஷர் பண்ணி பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு கட்டத்தில் உங்களுக்கு பழக்கமாயிடும். ஸோ நீங்களே ஆட்டோமேட்டிக்காக பண்ணுவீங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து இது பண்ணிட்டப்பமா நம்ம இப்போ வந்து க்ரீஸ் பண்ணிடலாம். ஒன்ஸ் நம்ம வந்து இப்படி க்ரீஸ் பண்ணிட்ட அப்புறமா இங்கே பார்த்தீங்களா இந்த லைன் வந்து இது மாதிரி இப்படி ஃபோல்ட் பண்ணணும். நாம் அங்கே ஒரு ட்ரையாங்கிள் வந்துச்சுல, அந்த ட்ரையாங்கிளை வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஃபோல்ட் பண்ணிக்கணும். நான் ஒரு தடவை உங்களுக்கு ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இப்படி திருப்பியும் பண்ணணுன்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இப்படி ஒரு க்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த ட்ரையாங்கிளை வந்து அந்த சைடமாக வந்து மூவ் பண்ணிவிட்டு க்ரீஸ் பண்ணிக்கணும். இப்போ பார்த்தீங்களா இங்கே இன்னொன்று ட்ரையாங்கிள் இருக்குல்ல, அது வந்து அந்த சைடாக வந்து மடிச்சிட்டு க்ரீஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சாலிடாக ஒரு ட்ரையாங்கிள் தான் உங்களுக்கு வந்து இப்போ தெரியும். ஸோ இப்போ நல்லா வந்து க்ரீஸ் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா நெக்ஸ்ட் நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள் உங்களுக்கு 2 சைடும் ஒரே மாதிரி இருக்கும். ஒன்ஸ் இது முடிச்சிட்டு அப்புறமா இந்த கார்னர் இருக்குல்ல, நம்ம இப்போ வந்து இப்படி கட் பண்ண போகிறோம். இப்போ வந்து இங்கேருந்து நம்ம அதோட ஆப்போசிட் சைடில் இருக்கிற மிட் பாயிண்ட், அதாவது சென்டர் போர்ஷனில் தான் நம்ம வந்து இப்போ கட் பண்ண போகிறோம். ஸோ கட் பண்ணிடுங்க. ஒன்ஸ் இது வந்து கட் பண்ணிட்ட அப்புறமா நம்ம ஸ்டார் எப்படி வருதுன்னு பார்த்துடலாம். அண்ட் ரிமைனிங் பீஸ், கீழே இருந்த பீஸ் நமக்கு தேவைப்படாது. ஸோ நம்ம தூக்கி போட்டுடலாம். இப்போ வந்து நம்ம ஸ்டார் ஓப்பன் பண்ணலாம். ஸோ இது மாதிரி உங்களுக்கு அழகாக ஸ்டார் வரும். நீங்களும் ட்ரை பண்ணிங்கன்னா. அதுக்கப்புறம் இது மாதிரி கொஞ்சம் அங்கங்கே வந்து க்ரீஸை வந்து உள்பக்கமாக மடிச்சு இருக்கும். ஸோ நம்ம அதை வந்து வெளி பக்கமாக வந்து க்ரீஸ் பண்ணி விடணும். ஸோ ஒன்ஸ் பண்ணிவிட்டு இது மாதிரி நல்லா க்ரீஸ் பண்ணிவிடுங்க. க்ரீஸ் பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு வந்து லாஸ்ட்டில் இது மாதிரி வரும். நீங்கள் இப்படியே கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் கிறிஸ்மஸ்க்கு. ஸோ இது மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம ஸ்டார் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது ரொம்ப ஈஸி. நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறவங்களா இருந்தாலும் ஒரு 2 மினிட்ஸ் தான் மேக்ஸிமம் எடுக்கும், 2-3 மினிட்ஸ் தான். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி உங்களுக்கு வந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கு இது மாதிரி சின்ன ஒரு இது பண்ணிங்கன்னா இது மாதிரி மேலே வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா தெரியும், பார்க்க அழகாக தெரியும். நீங்கள் இது மாதிரியும் பண்ணலாம். ஸ்டாரை ஒரு 2-3 லேயர் கூட மேலே சின்னதாக சைஸ், இப்போது நம்ம 12னா நெக்ஸ்ட்டு வந்து 10, 8 அது மாதிரி சைஸில் நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இது இன்னொரு மெத்தட். இப்படியும் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ நான் இங்கே வந்து ஃபெவிபாண்ட் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச இது வந்து இதுதான், இந்த ஸ்டார் தான். ஏன்னா இது ரொம்ப ஈஸி, அஃபோர்டபுள். ஈவன் லாஸ்ட் மினிட்லாம் நம்ம பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இந்த கொரோனா டைமில் நம்ம வெளியில் போய் வாங்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சே நம்ம வந்து இவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணலாம். ஸோ
ஸோ இது நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிட்டோம். அதே மாதிரி நெக்ஸ்ட் லேயரையும் நம்ம வந்து இன்னும் நெக்ஸ்ட் சின்ன ஒரு ஸ்டாரை வந்து இது மேலே வச்சோம்னா பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ எங்கேயும் க்ளூ ஒட்டிட்டு நம்ம இப்படி பேஸ்ட் பண்ணிட்டோம்னா பார்க்க ரொம்ப அழகாக இருக்குல்லங்க. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் ஹோப் யூ கைஸ் would have loved this one. ஸோ உங்களுக்கு இது மாதிரி மடித்து கூட நம்ம வந்து வச்சுட்டு நெக்ஸ்ட்டு கிறிஸ்மஸ் ஆர் நியூ இயர்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் மேகசின்ஸ், நம்ம நார்மல் நியூஸ் பேப்பர்ஸ் அதெல்லாம் கூட யூஸ் பண்ணி இது மாதிரி ஸ்டார்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் லாஸ்ட் மினிட் ஃபார் கிறிஸ்மஸ் டெக்கரேஷன், this is the best one. So thank you guys and have a great day. Bye.